வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது ஜிகே வீடியோ. ஆல்ரெடி நம்ம வந்து பாலிட்டியில் இருக்க முக்கியமான லெசன்ஸ் 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற முக்கியமான லெசன்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இதே மாதிரி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுமாதிரி ஹிஸ்ட்ரியிலையும் 10th ஹிஸ்ட்ரியில் இருக்க முக்கியமான லெசன்ஸ் முடிச்சிட்டோம். அதுமாதிரி கிங்டம்ஸ் பேரரசுகள் எல்லாமே தனித்தனியாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 12th ஹிஸ்ட்ரியில் இருக்க ஃபர்ஸ்ட் லெசன். நீங்கள் வந்து 10th 11th 12th ஹிஸ்ட்ரியை முடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து டோட்டலாக ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம் எல்லாமே கவர் ஆகிடும். இந்த 12th ஹிஸ்ட்ரிலாம் எல்லாமே வந்து ஐஎன்எம் பேஸ் பண்ணி தான் வரும். அதனால் நீங்கள் இந்திய தேசிய இயக்கம்னே தனியாக ஒரு தலைப்பு எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு தேடாதீங்க. ஐஎன்எம் அப்படி தனியாக இல்லை, ஹிஸ்ட்ரியோட சேர்ந்தது தான் அதுவும். அதனால 10th 11th 12th இருக்கிற முக்கியமான ஹிஸ்ட்ரி லெசன்ஸ் நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஹிஸ்ட்ரியும் முடிச்சிட்டீங்க, ஐஎன்எம் முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போ 12th ஹிஸ்ட்ரியில் இருக்க ஃபர்ஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. அதாவது இந்தியா அப்படிங்கிற நம்ம நாட்டோட உணர்வு, அந்த தேசியம் அப்படிங்கிற உணர்வும் தேசிய கட்சிகள் நிறைய உருவாச்சு இல்லையா? இந்திய தேசிய காங்கிரஸ் மாதிரி பெரிய கட்சிகள்லாம். இந்த உணர்வு எப்படி வந்துச்சு? இதுக்கான காரணம் என்ன? என்னென்னலாம் நடந்துச்சு? டைரக்டா இப்போ வந்து பிரிட்டிஷோட ஆட்சி ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னா யாரும் நம்ம வந்து இந்த மாதிரி எதிர்ப்புகளை வந்து கிளம்பி இருக்காது இல்லையா? அப்ப என்ன பண்ணாங்க அவங்க அப்படி? எதனால இந்த தேசியம் அப்படிங்கிற ஒரு உணர்வு எல்லாருக்கும் வந்துச்சு? எதனால வந்து போராட்டங்கள் நடந்துச்சுன்றது தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். அடுத்து போக போக அடுத்தடுத்த லெசன்ல வந்து அப்படியே டீப்பா போயிட்டே இருக்கும். பாருங்க, இன்ட்ரோடக்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க இந்த லெசன்ல அப்படின்னா 1915 காந்தி ரிட்டர்ன். காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவில் 20 வருஷம் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 1915ல பாருங்க, 1915 தான் காந்தி இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்த வருஷம். 1915. அதுவும் டேட் வந்து பார்த்தோம்னா பர்டிகுலரா ஜனவரி 9. பாருங்க, ஜனவரி 9ல தான் அவர் வந்து வந்திருப்பாரு. அதனால தான் அந்த நாளை வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். என்ஆர்ஐ டே. என்ஆர்ஐ டே, பாரதிய பிரவாசி தினம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு. இது ஜனவரி 12 அப்படின்னா வெளிநாடு வாழ் தமிழர் தினம். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. வெளிநாடு வாழ் தமிழர் தினம் வந்து ஜனவரி 12, வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னா ஜனவரி 9. இந்த ஜனவரி 9 எதுக்காகனா வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருந்த இந்தியரான நம்ம காந்தி திரும்ப நம்ம நாட்டுக்கு வந்த நாளை தான் நம்ம வந்து ஒரு ஞாபகமா அப்படி வச்சிருக்கோம். 1919ல இந்திய தேசிய காங்கிரஸ்ல வந்து தலைமை ஏற்கிறாரு காந்தி. அதுக்கப்புறம் தான் இந்த இந்திய தேசிய காங்கிரஸே ஒரு பெரிய மக்கள் இயக்கமா ஆரம்பிக்குது. அது வரைக்கும் ஒரு நார்மலான ஒரு இயக்கமா, எப்படி நிறைய மகாஜன சபை, சென்னை வாசிகள் சங்கம், தென்னிந்திய கழகம்னு இருந்துச்சோ அது மாதிரி அது ஒரு அமைப்பா இருந்துச்சு. இது ஒரு பெரிய மக்கள் இயக்கமா மாறினது காந்தி வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஆங்கில அரசு, பிரிட்டிஷ்காரங்க அப்ப எப்படி நடத்திக்கிட்டு இருந்தாங்க நம்மள, எப்படி வந்து இங்க போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா அவங்களோட இது வந்து மெயினா கட்டுப்பாடுகளற்ற சுதந்திரமான வணிகம். பிரிட்டிஷ் எதுக்கு வந்தாங்க இந்தியாவுக்குள்ள? சுதந்திரம் அதாவது வணிகம் பண்ண தானே வந்தாங்க. ஒரு பிசினஸ்க்காக உள்ள வந்தவங்க இங்க இருக்கிற செல்வங்களையும் வளங்களையும் பார்க்க ஆரம்பிச்சோன்னா இங்கேயே தங்க ஆரம்பிச்சாங்க. இங்க இருக்கிறவங்க பெரிய பெரிய ராஜாக்களும் சிற்றரசர்களும் கஷ்டப்படும் போதும் போர்கள்லையும் ஹெல்ப் பண்ற மாதிரி பண உதவிகள் கொடுத்து அவங்கள இவங்க கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்தாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டாமினேட் பண்ணி மொத்த இந்தியாவையும் பிடிச்சிட்டாங்க. அப்ப இவங்க வந்து அந்த பிரிட்டிஷ் வந்து அந்த காலத்துலலாம் எப்படி இங்க வணிகம் பண்ணாங்கன்னா, சுதந்திரமான வணிகம். அதுவும் எப்படி கட்டுப்பாடுகளற்ற, அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ். அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அப்படிதான் பிசினஸ். ஓகேவா? அப்படிதான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. 1859லேருந்து 60 இதுல முதல்ல இண்டிகோ கழகம் வருது. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இண்டிகோ கழகம் அந்த அவுரி செடி பிரச்சனை மட்டும் 2 தடவை வரும். காந்தி வந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை, காந்தி வராதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி. இந்த 59ல் நடந்த இண்டிகோ கழகம் தான் இருக்கிறதுலே பெரிய ஒரு எதிர்வினை. பிரிட்டிஷை எதிர்த்து நடந்த ஒரு முதல் பெரிய எதிர்வினைன்னு சொல்லலாம். அவுரி பயிரிடணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இங்கேருந்து இதை கொண்டு போய் இது வந்து ஒரு இயற்கையான சாயம். ஒரு கருநீல சாயம் கொடுக்குற ஒரு மைப்பழம் அப்படிலாம் சொல்லுவோம் சின்ன வயசுல. அந்த மாதிரி ஒரு பயிர். இதை வந்து கொண்டு போய் ஐரோப்பால வச்சு அவங்க வந்து துணிகளுக்கு சாயம் பயன்படுத்துறதுக்காக கம்பல் பண்ணி விவசாயிகளை வந்து பண்ண வச்சாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, இந்த விவசாயிகள் எல்லாமே சேர்ந்து போராட்டம் பண்ணி, இந்த பண்ணையாளர்கள பூரா அ பிரச்சனை பண்ணி அடிச்சு விரட்டுனாங்க. சரியா பண்ண முடியாதுன்னு. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு அப்படின்னா, 1770ல மிகப்பெரிய பஞ்சங்கள் வர ஆரம்பிச்சுச்சு.
எங்க பார்த்தாலும் பஞ்சம். ஏன்னா, இந்த சுதந்திர வணிகம் பண்ணதுனால என்ன பண்றாங்கன்னா, இங்க இருந்து எல்லாத்தையும் பிரிட்டிஷ் வந்து கொள்ளையடிச்சு சுரண்ட ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்றதுனால, இங்க எப்பயுமே நம்ம இம்போர்ட், எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுவாங்க? அந்த நாட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, அதுக்கு மேல உபரியா இருக்கிறத தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஆனா, அப்ப பிரிட்டிஷ் வந்து அவங்க அப்படி நினைக்கல. அவங்க நாட்டுக்கு தான் தேவைன்றதுக்காக, இங்க வந்து எல்லாத்தையும் பஞ்சமும், பட்டினியிலயும் போட்டுட்டு, அவங்க நாட்டு மக்கள தான் வந்து அவங்க நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது, இங்க பஞ்சங்கள் அதிகமா ஏற்பட ஆரம்பிச்சுச்சு. பாருங்க, அப்படி வந்த பஞ்சங்கள் வந்து ரொம்ப கொடுமையானதா இருந்துச்சு. 1770 900 வரைக்கும் பஞ்சத்துல 25 மில்லியன் மக்கள் வந்து இறந்திருக்காங்க. அதே இது 1793 1900 வெறும் இந்த கொஞ்ச காலத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 5 மில்லியன் பேர். சரியா? அதாவது இதெல்லாமே அதிகமான காலங்கள். இதுல 25 மில்லியன், 5 மில்லியன் இறந்திருக்காங்க. ஆனா, இத எடுத்து பாருங்க. 1891 1900 வெறும் 10 வருஷம். மொத்தத்துக்கே. இதெல்லாம் 100 வருஷம். 100 வருஷத்துல நடந்த பஞ்சத்திலேயேவும் இது பாருங்க 770 900ம்னா 130 வருஷத்துல மொத்தத்திலேயே 25 மில்லியன் பேரு. ஆனா இத எடுத்துக்கங்க. வெறும் 10 வருஷத்திலேயேவும் பாருங்க 19 மில்லியன் பேர் இறக்குறாங்க. எதனாலனா, இது பிரிட்டிஷோட அந்த கொடுமையான அந்த கடத்தல்னால. அவங்க எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு கடத்திட்டு இருக்கிறதுனால, இங்க மக்கள் எல்லாம் செத்துக்கிட்டு இருந்தாங்க. இத இவ்ளோ பேர் இந்த 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 டீட்டெயில ஃபுல்லா கணக்கெடுத்து சொன்னது யாரு அப்டின்னா, மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகை ஆசிரியர் வில்லியம் டிக்பை அப்படிங்கிறவர் தான் இத சொல்லியிருந்தாரு. ஒரு வாட்டி இத கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. இது எப்படி கேட்டிருந்தாங்களா ஸ்டேட்மெண்ட்ல, மும்பை டைம்ஸ் பத்திரிகையாளர் வில்லியம் டிக்பை வந்து இத வெளியிட்டார். இந்த வருஷத்துல இவ்வளோ பஞ்சம் வந்துச்சு. இந்த வருஷத்துல இவ்வளோ பஞ்சம் வந்துச்சு. இத வெளியிட்டது மும்பை டைம்ஸ் பத்திரிகை அப்படி குடுத்துருந்தாங்க. பார்க்கும்போது எல்லாரும் கரெக்ட்டா இருக்க மாரி தான் இருந்துச்சு. அப்புறம் நல்லா பார்த்த பிறகு தான் தெரியுது, இது மெட்ராஸ் டைம்ஸு. மும்பை டைம்ஸ் கிடையாது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இவ்ளோ மைன்யூட்டா கேட்டிருந்தாங்க ஒரு வாட்டி இந்த கொஸ்டின. ஓகே தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 1866ல ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வருது. ஒரிசா பஞ்சம். இந்த ஒரிசா பஞ்சம்னு சொல்லி இப்பயும் நீங்க வந்து Googleல எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கவே முடியாது. அவ்ளோ கொடுமையா பாவம் மக்கள் வந்து பசியால இறந்திருப்பாங்க. மா காஞ்சு போன கொட்டைகள் இருக்கும்ல, மாம்பழ கொட்டைகள். அந்த கொட்டைகள எடுத்து அத பொடி பண்ணி அரைச்சு, அத சாப்பிட்டு கொஞ்ச நாளைக்கு உயிர் வாழ்ந்தவங்கலாம் இருக்காங்க. எ அந்த ஒரு குழந்தை வந்து சாகற நிலைமையில கிடந்திருக்கும். அந்த குழந்தை எப்ப சாகும், அத கொத்தி தூக்கிட்டு போலான்னு சொல்லி ஒரு பருந்து வந்து பக்கத்திலேயே உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கும். அந்த குழந்தையோட கடைசி மூச்சு அப்படியே அந்த காஞ்சு வயிறெல்லாம் உள்ள போய். அந்த ஃபோட்டோ வந்து பெரிய அவார்ட் வாங்குச்சு. ஆனா, அப்ப அது ஒரு பெரிய அ இதாவும் மாறுச்சு. இவ்ளோ ஒரு கொடுமையான நிகழ்ச்சிய மனசார நின்னு ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து அத வச்சு அவார்ட் வாங்கியிருக்காரே! அந்த இடத்துல அந்த குழந்தைய காப்பாத்தணுன்ற எண்ணம் அவருக்கு வரலைலன்னு சொல்லி பெரிய உண்மையிலேயே இது நடந்த விஷயம். பெரிய பிரச்சனையாவும் ஆயி, அவர் ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப அந்த இடத்துக்கு போயி, அவர் தப்ப உணர்ந்து ஃபீல் பண்ணாருன்ற மாதிரியெல்லாம் கதை இருக்கும். சரியா? அவ்ளோ கொடுமையானது தான் இந்த ஒரிசா பஞ்சம். இதுல கிட்டத்தட்ட 1 1/2 மில்லியன் மக்கள் வந்து இறந்தாங்க. 1 மில்லியன்டாலே 10,00,000 பேரு. 1 1/2 மில்லியன்னா 15,00,000 பேர் ஒரே வருஷத்துல. ஆனா, இதே டைம்ல தான் 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை இங்கிலாந்துக்கு பிரிட்டிஷ் ஏற்றுமதி செய்தனர். இவ்வளவு கொடுமையா செத்துக்கிட்டு இருக்காங்க. 200 மில்லியன் பவுண்டு அரிசிய கிலோ கணக்குல பிரிட்டிஷ் வந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இங்க யாரு செத்தா எனக்கு என்ன அப்படின்னு. பாருங்க ஒரிசா பஞ்சம். இந்த பஞ்சம் இப்படி இருக்கேன்னு போயி அப்ப வந்து அ தலைவரா இருந்த லிட்டன் பிரபு கிட்ட சொன்னப்ப அவரு என்ன ஃபாலோ பண்ணாரு அப்படின்னா, தலையிடா கொள்கை. தலையிடா கொள்கைன்னா என்ன? உங்க ஊர்ல வந்து பிரச்சனை. அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? நாங்களே ஒரு பிசினஸ் பண்ண இங்க வந்திருக்கோம். எங்களோடது தான் நாங்க பார்க்க முடியும். உங்க பிரச்சனையில நாங்க தலையிட முடியாதுன்னு சொல்லி ஒதுங்கிக்கிட்டாரு. சரியா? தலையிடா கொள்கைய வந்து ஃபாலோ பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 76லேருந்து 78 வரைக்கும் மதராஸ்ல ஒரு பஞ்சம் வருது. மதராஸ் மாகாணம். அப்ப வந்து சென்னைன்னா சென்னை மட்டும் கிடையாது இல்லையா? ஒரிசா, கேரளாவுல கொஞ்சம் பகுதி, கர்நாடகா, ஆந்திரா எல்லாமே கலந்திருக்கும்ல. அந்த மாகாணத்துல ஒரு பஞ்சம் வருது. 1876லேருந்து 78 வரைக்கும். இந்த வருஷம் ரொம்ப முக்கியம். இதுல கிட்டத்தட்ட 3 1/2 மில்லியன் மக்கள் வந்து இறக்குறாங்க. புரியுதா? ஆக்சுவலா என்ன ஆயிருக்கும்னா, 1815லேயே சிலோன்
சிலோன்னா இலங்கை. ஓகேவா? இலங்கையை சேர்ந்த ஒரு ஆளுநர் வந்து இங்க இருக்கிற பிரிட்டிஷுக்கு ஒரு லெட்டர் போட்டிருப்பாரு. இந்த மெட்ராஸ் ஆளுநருக்கு வந்து ஒரு லெட்டர் போட்டிருப்பாரு. அப்ப மெட்ராஸ் ஆளுநரா இருந்த ஒரு பிரிட்டிஷுக்கு. கூலிகளை அனுப்பி வைக்குமாறு. எங்களுக்கு இங்க வேலை செய்ய கூலி ஆட்கள் தேவைப்படுது. நீங்க தான் அங்க அடிமையா வச்சிருக்கீங்கல்ல. இந்தியர்கள்ல இருந்து சில பேர அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, அந்த மெட்ராஸ் ஆளுநர் வந்து அவங்க சொல்லுவாரு, "இங்க இருக்க மக்கள் வந்து வரமாட்டாங்க அப்படியெல்லாம். அவங்க வந்து உயிரே போனாலும் இந்த மண்ல தான் போகும். அவங்க வந்து ரொம்ப வீம்புக்காரங்க. அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது. அதனால நான் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு" அப்போதைக்கு சொல்லிருவாரு. ஆனா, அதுக்கடுத்து என்ன ஆகும்னா, அப்படியே அத தொடர்ந்து அடுத்தடுத்து இந்த பஞ்சம் வந்த உடனே, மக்களே என்ன பண்ணிருவாங்கன்னா, குடும்பத்துக்காகவும், உயிர் வாழ்றதுக்காகவும் கூலி தொழிலாளர்களா போறதுக்கு அவங்களே ஓகே சொல்லி, வாலண்டியரா போக ஆரம்பிச்சுருவாங்க. பாருங்க. அப்படி கைக்கூலிகளா போனவங்க யார் யார் எவ்வளோ பேருன்னு பாருங்க. ஒப்பந்த அக்ரீமெண்ட் அடிப்படையில 5 வருஷம் அக்ரீமெண்ட் போட்டுக்குருவாங்க. என்ன நடந்தாலும் அங்கருந்து போகக்கூடாதுன்னு சொல்லி. 1837ல தமிழ்நாட்டுல இருந்து இலங்கைக்கு மட்டும் கிட்டத்தட்ட காப்பி தோட்டத்துக்கு வேலைக்காக 10,000 எம்ப்ளாயிகள வந்து அனுப்பியிருக்காங்க அந்த காலத்திலேயே. அந்த 1 வருஷத்துல மட்டும் தமிழ்நாட்டுல இருந்து இலங்கைக்கு 10,000 பேர. பாருங்க 15ல தான் அவரு வந்து இல்ல இந்த மக்கள் ரொம்ப இது அவங்க மண்ண விட்டு தாய் மண்ண விட்டு வரமாட்டாங்கன்னு சொன்னாரு. யார் கண்ணு பட்டுச்சோ, அடுத்த ஒரு 20 வருஷத்துக்குள்ளேயே இவ்ளோ பஞ்சங்கள் வந்து, கஷ்டம் வந்து 37ல இருந்தேவும் எல்லாம் கூலியா போக ஆரம்பிச்சுட்டாங்க. 1846ல கிட்டத்தட்ட 80,000 பேரும், அதே இது 85ல 1,28,800 பேரும், எண்பத்தி ஏ எ எ 1877ல பார்க்கும்போது 3,80,000 பேரு இலங்கைக்கு ஷிஃப்ட் ஆயிருந்தாங்க தமிழ்நாட்டுல இருந்து கூலி தொழிலாளர்களா. 37ல 10,000 பேரா ஆரம்பிச்சது, 77ல வெறும் 40 வருஷத்துல 3,80,000 பேர் அங்க போயிருந்திருக்காங்கன்னா, எவ்வளோ பேர் தொடர்ந்து ஷிஃப்ட் ஆயிருக்காங்கன்னு பாருங்க. இத பார்த்துக்கிறவங்க, அதாவது அந்த ஏஜென்ட் மாரி இருக்கிறவங்க, அரசு முகவர்களுக்கு என்ன பேரு அப்டின்னா, கண்காணிகள். கண்காணிகள்னு சொல்லுவாங்க. இப்பயும் கிராமங்கள்ல எல்லாம் கண்காணின்ற பேர்ல ஆளுக இருப்பாங்க. அடுத்து 1856ல இருந்து 57 வரைக்கும் ட்ரினிடாட் கப்பல் அப்படிங்கிற ஒரு கப்பல் வந்து கல்கத்தால இருந்து ஒப்பந்த கூலி தொழிலாளிகளை எல்லாம் கூட்டிட்டு போச்சு. ஓகேவா? வேலைக்காக. இந்த இது வந்து அடிக்கடி கேட்பாங்க இந்த கப்பல் பேரு. அந்த ஒப்பந்த கூலி தொழிலாளிய கூட்டு போன கப்பல் பேர் என்னன்னு கேட்பாங்க. ட்ரினிடாட் கப்பல். வருஷம் 1856 டூ 57 தான். நம்ம இங்க புரட்சி பண்ணிட்டு இருந்தோம்ல, 57 கிளர்ச்சி. அந்த டைம்ல தான் இதுவும் நடந்திருக்கு. அதுல போன அந்த கப்பல்ல போனவங்களோட இறப்பு விகிதம் மட்டும் எவ்வளோ ரேஷியோ குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஏன்னா, கப்பல் பயணம் எல்லாருக்கும் சேராது. சாப்பாடு வசதி இருக்காது. சும்மாவே கப்பல்ல போனாலே இந்த C6ன்னு சொல்லுவாங்க. கடல் நோய் அப்படின்னு பாதிக்கும்னு சொல்லுவாங்க. அது வந்து நெறைய பேருக்கு சேராது. இவங்க எவ்வளோ கொண்டு போறாங்களோ ஆளுகள, அதுல பாதி பேர் தான் மிஞ்சுவாங்க உயிர். அது மாதிரி பாருங்க, ஆண்கள்ல 12.3%, பெண்கள்ல 18.5%, சிறுவர்கள்ல 28%, சிறுமிகள் 36%, குழந்தைகள் 55% பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த மாரி கூட்டிட்டு போற வழியிலேயே. அப்படி இருந்தும் கொடுமையா கூட்டிட்டு தான் போயிருந்திருக்காங்க. இப்ப இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணுமா? இவ்ளோ பெர்சன்டேஜ் எல்லாம்னா மனப்பாடம் பண்ண தேவையில்ல. நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட். 1843ல மொரீஷியஸ்க்கு 30,218 ஆண்களையும், 4,307 பெண்களும் குடியேறியிருக்காங்க. மொரீஷியஸ் தீவுலலாம் இன்னும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் தமிழ்ல. இந்த மாதிரி மொரீஷியஸ் தீவு, ரீயூனியன் தீவுலலாம் ஒப்பந்த கூலி தொழிலாளர்களா போன தமிழர்கள் இன்னமும் நெறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இந்தியர்கள்ல அதுலயும் பர்ட்டிகுலரா தமிழர்கள் நெறைய பேரு. அந்த மாதிரி தான். மொரீஷியஸுக்கு 43ல போயிருக்காங்க. அந்த வருஷம் முடியும்போது வருஷம் இல்ல, அந்த நூற்றாண்டு முடியும்போது 1899க்குள்ள 1900 சொச்சம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே 5,00,000 பேரா அது அதிகமாச்சு. வெறும் 30,000 பேர்ல ஆரம்பிச்சது, 35,000 பேர்ன்னு வச்சுக்கோங்க பெண்களையும் சேர்த்து. 35,000 பேர்ல ஆரம்பிச்சது, அந்த நூற்றாண்டு முடியும்போது 5,00,000 பேரா அதிகரிச்சிருக்கு. மொரீஷியஸுக்கு 5,00,000 பேர் இந்தியர்கள் போயிட்டாங்க. அடுத்தது வித்யாலயங்கள், சதுஷ்பதிகள் அப்படின்னா, பிரிட்டிஷ் காலத்துல நம்ம இந்தியர்கள் வச்சிருந்த கல்வி கூடங்களோட பேரு தான் வித்யாலயங்கள், சதுஷ்பதிகள் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. நீங்க சொல்லணும். இது வந்து வெறும் பாயிண்ட்ஸ் அந்த லெசன்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ மட்டும் சொல்றதுனால கோர்வையா இருக்காது. அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா, ஒரு வாட்டி இத பார்த்துட்டு நீங்க வந்து லெசன ரீட் பண்ணும்போது உங்களுக்கு இதோட முன்னாடி, பின்னாடி எல்லாம் கனெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்களும் இந்த மாரி நோட்ஸ மட்டும் படிச்சாலே போதும். உங்க மைண்ட்ல கான்செப்ட் இருக்கும். ஓகே.
புனிதமான மொழியா சமஸ்கிருதத்த தான் அப்ப வந்து வச்சிருந்தாங்க. ஓகேவா? சமஸ்கிருதம் எல்லாமே படிச்சாங்க மோஸ்ட்லி. அததான் சமஸ்கிருதம் மீடியமாவே படிக்க ஆரம்பிச்சாங்க. மனப்பாட முறைக்கு அதிக முக்கியத்துவம் குடுத்திருந்தாங்க. அந்த காலத்துல நம்ம கல்வி முறையில அப்படிதான் இருந்திருக்கு. ஏன்னா நெறைய வேதங்கள், சமஸ்கிருத வார்த்தைகள்லாம் மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும் இல்லையா? அந்த மந்திரம் ஓதுறாங்க இல்லையா? அது மாதிரி. இப்படி மனப்பாட முறை தான் அதிகமா இருந்திருக்கு. 1835ல ஆங்கில கல்வி சட்டம்னு ஒரு சட்டத்த பிரிட்டிஷ் கொண்டு வருது. ஃபர்ஸ்ட் கல்வி விஷயங்கள்ல தலையிடல கொஞ்ச நாளா ஆரம்பத்துல. அ அவரவர மாதிரியே படிச்சுட்டு இருந்தாங்க. குருகுலத்திலயும், அம் வித்யாலயங்கள்லயும் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்பதான் டி.பி. மெக்காலே அப்படிங்கிற ஒருத்தர வந்து இங்க இந்த கல்வி சம்பந்தமான இந்த ஆலோசனை குழுல வந்து அவர உறுப்பினரா போடுவாங்க. பாருங்க 1834ல இருந்து 38 வரைக்கும் ஆலோசனை குழு அப்படிங்கிற குழுவோட உறுப்பினரா முதல் சட்ட உறுப்பினராக வந்தவர் தான் டி.பி. மெக்காலே. இவர் வந்து இவர் 34ல வாராரு. 35ல கல்வி சட்டம் போடுறாரு. மெக்காலேவின் ஆங்கில கல்வி சட்டம் எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க. அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் இது. 1835. இவரு என்ன சொல்லியிருப்பாரு அப்டின்னா, அதுக்கு முன்னாடியே இங்க இருக்கிற கல்வி குழுல என்ன பிரச்சனை வந்திருக்கும் அப்டின்னா, 1800 1823ல பொதுக்கல்விக்கான பொதுக்குழு ஒரு ஒரு குழு உருவாக்கணும்னு போடுவாங்க. அந்த குழுவுல பிரிட்டிஷ் இருப்பாங்க. அந்த பிரிட்டிஷ்குள்ளயே 2 இதா பிரிய ஆரம்பிச்சுரும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தவங்க கீழ்த்திசை குழுவாவும், இன்னொருத்தவங்க ஆங்கில மரபு குழுன்னு சொல்லப்படும். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கீழ்த்திசை குழு எல்லாம் கல்விய அவங்கவங்க லாங்குவேஜ்லயே கத்துக்கிறட்டும். எந்த ஏரியாவுல என்ன மொழி இருக்கோ, அந்த மொழியிலேயே கல்விய வந்து நம்ம கத்துக் குடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கில மரபு குழு என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல பெண்ண புதுசா கத்துக்கிறட்டும். அதனால எந்த தப்பும் இல்ல. எல்லாரும் இங்கிலீஷ் மீடியத்துல தான் படிக்கணும். ஆங்கில வழியில தான் கல்வி இருக்கணும்னு இன்னொருத்தவங்க சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. இத சரி பண்றதுக்கு இந்த பிரச்சனைய வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கிறதுக்கு தான் மெக்காலாவ வர சொல்லுவாங்க. ஆனா மெக்காலேவும் என்ன பண்ணுவாருன்னா, ஆங்கில மரபு குழுவுக்கு தான் ஆதரவு குடுப்பாரு. புரியுதா? மெக்காலேன்னு நம்ம நெறைய படிப்போம். அவர் ஏதோ பெரிய ரொம்ப நல்லவர் போல அப்படின்னு நெனச்சுக்குவோம். அப்படி கிடையாது. அவரு ஆங்கிலேயரோட கைக்கூலி தான் அவரும். அவரு வந்து அதுக்கேத்தாப்புல எல்லாரையும் ஆட வச்சாரு. பாருங்க, அவரு எல்பின்ஸ்டன்லேருந்து லாரன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து ஒரு 1864ல ஒரு லெட்டர் போட்டிருப்பாரு. அந்த லெட்டர்ல என்ன போட்டிருப்பாருன்னா, புக்ல உங்களுக்கு ஃபுல் கொட்டேஷன் குடுத்துருக்கும். "ரத்தத்திலும், உருவத்திலும் இந்தியர்களா இருக்கிற மாரியும், ஆனா மூளையிலும், அறிவிலயும், செயல்லயும் ஆங்கிலேயரா இருக்கிற மாரி ஒரு புது வர்க்கத்த நம்ம உருவாக்கணும்." அப்படின்னு சொல்லுவாரு. புது வர்க்கம்னா என்னாரு? இந்தியாவுல பிறந்திருப்பாங்க. அவங்க உடம்புல இந்திய ரத்தம் ஓடும். பார்க்க இந்தியர் மாரி இருந்தாலும், அவங்களுக்கு படிப்புன்ற பேர்ல சின்ன வயசுலேருந்தே ஆங்கில கல்விய புகட்டி அவங்களோட விசுவாசம் முழுக்க பிரிட்டிஷுக்கு இருக்கிற மாரி ஒருத்தவங்க இந்தியர்களவே நம்ம உருவாக்கணும். இந்தியர்களவே நம்ம ஆளா மாத்தணும். அப்படின்னு சொல்லி இவரு பிளான் பண்ணி லெட்டர் போட்டிருப்பாரு. அந்த லெட்டர்ல வந்து இந்த மாரி குறிப்பிட்டிருப்பாரு. அப்படி பிளான் பண்ணி ஆரம்பிச்சது தான் இந்த இந்திய கல்விக்குறி குழு. 1835ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சட்டம் வரும். இந்திய அரசு சட்டம் வரும். அந்த அரசு சட்டத்துல தான் சொல்லி, நாங்க பணம் இதுக்குன்னே ஒதுக்குறோம். இந்தியர்களோட கல்விக்கு முக்கியத்துவம் குடுக்குறோம். அப்படின்ற மாதிரி மக்களை ஏமாத்தி இத கொண்டு வருவாங்க. இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அப்படிங்கிற ஒரு புக் வெளியிட்டிருப்பாரு. அதே 1835ல தான். யாரு? மெக்காலே. இந்த கொஸ்டினும் அடிக்கடி கேட்பாங்க. இந்த புக்க வெளியிட்டது யாருன்னு. மினட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் இங்கிலீஷ்ல அது. இப்படியே கூட சம்டைம்ஸ் குடுப்பாங்க தமிழ்ல. இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் மெக்காலே. எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற சிலபஸ் எல்லாத்தையும் டீகோட் பண்ணி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சிலபஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி குடுத்தவரு யாரு? மெக்காலே. ஆங்கிலேயர் கற்றறிந்த இந்திய மத்தியதர வர்க்கத்தை உருவாக்கி, அதை பாபு வர்க்கம் என ஏளனப்படுத்தினர். நல்லா படிச்ச இந்தியர்கள உருவாக்குனாங்க. ஏன்னா நம்ம இதுல காந்தியும் சரி, ராஜாஜி, நேரு, இவங்க பாரதியார்லேருந்து எல்லாருமே இங்கிலீஷ் சூப்பரா பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? இங்கிலீஷ்லயும் கத்துக்கிட்டதுனால தான். ஆனா கத்துக்கிட்டும் மாறாம இருந்தவங்க எத்தனையோ பேரு. கத்துக்கிட்டு அவங்க பக்கம் மாறுனவங்க தான் அதிகமான பேர். பிரிட்டிஷுக்கு அதிகமா ஏன்னா அவங்களுக்கு இங்க பிரிட்டிஷ்காரர் கூட கம்யூனிகேட் பண்ண ஈஸியா இருக்கு. உடனே அவங்க வந்து பிரிட்டிஷ ஒட்டிக்கிட்டு அவங்கட்ட என்னென்ன வாங்கி யூஸ் பண்ணிக்க முடியுமோ, அப்படிதான் அத யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க பல பேர். ஆனா ஆங்கிலம் கத்துக்கிட்டாலும் அத எதிர்த்து இந்தியர்களுக்காக மட்டும் போராடினவங்க தான் சில பேரு. அவங்க தான் இப்ப தலைவர்களா இருக்காங்க.
இவங்க அப்படி சொன்னாரு இல்லையா? இந்தியர்களா இருக்கணும். ஆனா, செயல் எல்லாமே ஆங்கிலேயர் மாதிரி இருக்கணும்னு. அப்படி ஒருத்தர் உருவானா கூட, அவங்களையும் அவங்க பாராட்டல. அவங்களையும் கிண்டலா பண்றது. "யாரு அந்த அவனா?" அப்படின்ற மாதிரி. சும்மா ஏதோ அவனும் என்னமோ பிரிட்டிஷ் மாரியே நெனச்சுக்கிறான்ப்பா. அவன் கொஞ்சம் இங்கிலீஷ் படிச்சோனே என்னமோ அவனும் பிரிட்டிஷ் மாரி நெனச்சுக்கிறான் அப்படின்ற மாரி, அப்பயும் ஏளனம், கிண்டல் தான் பண்ணியிருக்காங்க. பாபு வர்க்கம்னு தனியா ஒண்ணு. படிச்சிருப்பாங்க. இந்தியர்கள். ஆனா படித்த இந்தியர்கள பாபு வர்க்கம் சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது லேவாதேவி. லேவாதேவினா வட்டிக்கு பணத்தை கடன் கொடுப்போர் அப்படின்னு அர்த்தம். வட்டிக்கு பணம் குடுக்குறவங்க அந்த காலத்துல இருந்திருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய். இது அடுத்து என்ன ஆகுதுன்னா, மக்கள் இந்த மாரி இருக்கிறதுனால, அடுத்து அந்த 18ஆம், 19ஆம் நூற்றாண்டுகள்ல நெறைய சீர்திருத்த இயக்கங்கள் உருவாக ஆரம்பிக்குது. மக்கள கொஞ்சம் அதுலருந்து வெளிய கொண்டு வரதுக்காக, சீர்திருத்த இயக்கங்கள் உருவாக ஆரம்பிச்சுச்சு. அதுதான் இந்த நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். 19ஆம் நூற்றாண்டின் சீர்திருத்த இயக்கங்கள்னு அதத்தான் இங்க குடுத்துருக்காங்க. மக்கள விழிப்புணர்வு ஏன்னா இவங்கலாம் படிச்சுட்டாங்க இப்போ. ஓகேவா? பிரிட்டிஷே கத்துக் குடுத்துருக்கு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு எல்லாம் இங்கிலீஷ் நாலேட்ஜும் வந்துருச்சு. நம்ம நாட்ட எப்படி காப்பாத்தணுன்ற நாலேட்ஜும் வந்துருச்சு. பாருங்க 19ஆம் நூற்றாண்டுல நடந்த சீர்திருத்தங்கள். ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம் 1828. ஆத்மாராம் பாண்டுரங் பிரார்த்தனை சமாஜம் 1867. அடுத்தது சர் சையத் அகமது கான் அலிகார் இயக்கம் 1875. தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் அதுவும் 1875. இந்த மாதிரி இயக்கங்கள்லாம் நிறைய உருவாக ஆரம்பிக்குது. அப்போ மக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வராங்க இவங்க எல்லாமே. ஏன் நம்ம இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத. இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாள் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா, அது 1857 கிளர்ச்சி நடந்துச்சு பாத்தீங்களா? அததான் இந்திய தேசிய இயக்கத்தோட பிறந்த நாளா கொண்டாடுறாங்க. ஆக்சுவலா இந்திய தேசிய இயக்கம் எப்போ உருவாயிருக்கும்? 1885ல தான் உருவாயிருக்கும். ஆனா, அதுக்கு முதல்ல ஒரு தொடக்க புள்ளி வச்சது, ஆ காரணமா இருந்தது இந்த கிளர்ச்சிய சொல்றாங்க. 1857ல ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் டெல்லிக்கு முற்றுகையிட்டிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே இந்த நெறைய படிச்சிருக்கோம். முதலாம் பகதூர் ஷாவ கொண்டு போயி டெல்லில உட்கார வச்சு, இவர் தான் ராஜா, எங்களோட அடுத்த ராஜான்னு சொல்லுவாங்க. ஆனா, ஒவ்வொரு ஏரியாவையும் ஒவ்வொருத்தவங்க தலைமையேற்று நடத்திட்டு இருப்பாங்க. இந்த போராட்டத்த முறியடிச்சு, அ பகதூர் ஷாவ ரங்கூனுக்கு அடிச்சு விரட்டிருவாங்க. 62ல அவர் அங்கேயே இறந்தும் போயிருவாரு. ரங்கூனுக்கு நாடு கடத்திருவாங்க. ரங்கூன், பர்மா எல்லாம் ஒண்ணு தான். அடுத்தது பாருங்க. குடிமைப் பணிக்கான தேர்வுகள் அறிமுகமான போது, வயது வரம்பு 21 என நிர்ணயிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அத பிரிட்டிஷ் 18 வயசு தான் அப்படின்னு சொல்லி குறைச்சுட்டாங்க. 21 வயசா குடிமைப் பணி யார் வேணாலும் எழுதலாம். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்பயெல்லாம். அப்பதான் கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த யாரு சென்னை வாசியர் சங்கம் கூட இந்தியாவிலயும், லண்டன்லயும் ஒரே நேரத்துல குடிமைப் பணி நடத்தணும் அப்படின்னு. அந்த இதுக்கு யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். 21 வயசா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருந்தத 18ஆ குறைச்சுட்டாங்க. ஏன்னா, 18 வயசுல ரொம்ப அவ்வளவு நம்ம படிச்சிருக்க மாட்டோம். மெச்சூர்ட் ஆயிருக்க மாட்டோம். 18 வயசுல நம்மள எதுக்குறது குறையும் இல்லையா? அப்ப எழுதுற இது கம்மியாகும். இந்தியன்ஸ அவாய்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்திய தண்டனை சட்டம். 1870ல வந்துச்சு இந்திய தண்டனை சட்டம். பிரிவு 124 ஏ. இது அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. 1878ல பிராந்திய மொழிச் சட்டம். பிராந்திய மொழினா பிராந்தியம்னாலே மாநிலம். மாநில மாநில மொழிகளுக்கான சட்டம். அந்தந்த மாநில மொழிகள்ல பத்திரிகைகள் வருது இல்லையா? அதுக்கு எதிரான சட்டம் கொண்டு வந்தது தான் 78. அடுத்தது இல்பர்ட் மசோதா. இல்பர்ட் மசோதா 1 மட்டும் தான் நம்மளுக்கு சப்போர்ட்டா வந்த ஒரு மசோதா. 1883ல வந்துச்சு. ரிப்பன் பிரபு அரச பிரதிநிதியா இருக்கும்போது. அதாவது இந்த இல்பர்ட் மசோதான்னா என்ன அப்படின்னா, இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்களை விசாரிக்கும் அதிகாரம் பெற்றனர். இந்தியர்கள் நீதிபதியா இருந்தா, ஐரோப்பியர்கள் ஒரு தப்பு பண்ணா, அவங்கள விசாரிக்கிற அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. நீதிபதிக்கு யாரையும் விசாரிக்கிற அதிகாரம் இருக்கு தானே! இது என்ன அதிசயமா சொல்றீங்க மேடம்னா, அப்படி கிடையாது. முதல்லேலாம் அந்த மாரி இல்ல. ஐரோப்பியர்கள் ஈவன் ஒரு சாதாரண ஒரு கடை மட்டத்தில இருக்கிற ஒரு ஐரோப்பியரா இருந்தா கூட, அவர் தப்பு பண்ணா, அவர மிரட்டுறதுக்கோ, அவருக்கு தண்டனை குடுக்குற அதிகாரமோ இந்தியாவுல இருக்கிற ஹையஸ்ட் ஆளுக்கு கூட குடுத்து வைக்கல. அப்படி வச்சிருந்தாங்க. ஓகேவா? ஏன்னா அவங்க கௌரவம் குறைஞ்சிரும்னு. ஆனா, அத இல்ல இந்திய நீதிபதிகள் குடுக்கலாம். தவறு செஞ்சா நீங்க குடுக்கலான்னு கொண்டு வந்தது தான் இந்த இல்பர்ட் மசோதா. இத இந்தியர்கள் எல்லாம் வரவேத்தாங்க. ஆனா, பிரிட்டிஷ்காரங்க எல்லாம் எதிர்த்தாங்க. அடுத்தது ராஜாராம் மோகன் ராய்.
ராஜாராம் மோகன் ராய் பத்தி ஏற்கனவே நம்ம நிறைய படிச்சிருக்கோம் 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்த இயக்கங்கள்ல. இதுல வந்து அவர பத்தி என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஒரு 2 பத்திரிகை அவரோடது குடுத்துருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. சம்வத் கௌமுதி அப்படிங்கிற ஒரு பத்திரிகை. அடிக்கடி இது கேட்டுட்டே இருப்பாங்கப்பா. இந்த 2ல ஏதாவது ஒண்ண கொஸ்டின கேட்டுட்டே இருப்பாங்க. சம்வத் கௌமுதி அப்படிங்கிற ஒரு பத்திரிகை, 2 பத்திரிகை. இது வந்து வங்க மொழியில வந்த ஒரு பத்திரிகை. மிராத் உல் அக்பர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை. இது வந்து பாரசீக மொழியில வெளிவந்த பத்திரிகை. இதுக்கு மட்டும் தான் வருஷம் குடுத்திருந்தாங்க புக்ல. 1821 பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த காலத்துல இருந்தவங்கள வந்து 3 வகையா பிரிச்சாங்க அறிஞர்கள. அதுல மெயினா வந்து கீழை உலக அறிஞர்கள்னு ஒரு சில பேர பிரிச்சாங்க. அந்த கீழை உலக அறிஞர்கள்ல யார் யார் இருந்தாங்கன்னா, வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், மேக்ஸ் முல்லர் இவங்கெல்லாம் அந்த கீழை உலக அறிஞர்களா சொல்லப்பட்டாங்க. அத பத்தி தெளிவா டீட்டெயிலா லெசன்ல குடுக்கல. நமக்கு தேவையில்ல. கீழை உலக அறிஞர்கள்னா இவங்கலாம் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மிதவாதிகள்னா இவங்க அப்படின்னு சொல்றோம்ல அது மாரி. அடுத்தது ஒரு கொட்டேஷன் குடுத்திருப்பாங்க. அரவிந்த் கோஷ் சொன்ன ஒரு பெரிய கொட்டேஷனு. இந்த கொட்டேஷனும் முக்கியமானது. அதனால தான் இது வந்து நான் ஃபுல்லாவே எழுதி வச்சிருக்கேன். பாருங்க. தேசியத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும். மேலும் உலகத்தை உலகை தடுமாறச் செய்யும் பிரச்சனைகளை இந்திய மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பதாகும். இப்ப இதுக்கு அர்த்தம் புரியல அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இதுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னு கூட இல்ல. ஒண்ணும் இல்ல. இத நீங்க வந்து இந்திய, 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 இந்தியன்னு வந்தாலே அது அரவிந்த் கோஷ். இந்தியா, இந்தியான்னு கோஷம் போட்டிருக்காரு. அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோஷம் போடுறது இந்தியா, இந்தியா அப்படின்னு. பாருங்க இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை அப்படி வந்துட்டே இருக்கு இல்லையா? அப்படி வந்தாலே இது அரவிந்த் கோஷ்ன்னு போட்டுருங்க. இது ஒரு முக்கியமான கொட்டேஷன் கேட்டிருந்தாங்க ஒரு வாட்டி. அடுத்தது 1850 சொச்சம் வந்துட்டோமா? இதுக்கப்புறம் நிறைய இயக்கங்கள் உருவாக ஆரம்பிக்குது. 1852 பிப்ரவரி 26ல உருவானது தான் சென்னை வாசிகள் சங்கம். ஏற்கனவே படிச்சிருக்கோம். இந்த சென்னை வாசிகள் சங்கத்துல அதிகமா வணிகர்கள் தான் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அதே இது நீங்க இந்திய தேசிய காங்கிரஸ்ல பத்திரிகையாளர்கள் அதிகமா இருந்திருப்பாங்க. முதல்ல உருவானது சென்னை வாசிகள் சங்கம். இதுக்கு எம்என்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சொல்லுவாங்க. இதோட ஆரம்பிச்சு வச்சவங்க யாருன்னா, கஜுலா லட்சுமி நரசும், சீனிவாசனார் 2 பேரும் சேர்ந்து தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுல இவர் தான் ரொம்ப முக்கியமானவரு. அதுக்கப்புறம் நம்ம இத பத்தி டீட்டெயிலா இந்த லெசன்ல குடுக்கல. ஏன்னா, அது தேவையில்ல இந்த லெசன்ல. நம்மளுக்கு என்னன்னா வந்துச்சு இயக்கங்கள் அப்படிங்கிறது தான். இந்த 52ல உருவானது என்ன ஆகும்னா, நெறைய கோரிக்கைகள்லாம் வச்சிருப்பாங்க. இவங்க தான் வந்து அந்த இந்த முறையெல்லாம் அடிமை முறைகள்லாம் ஒழிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 62லயே வந்து இது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போயிருக்கும். 10 வருஷம் தான் இது வந்து நல்லா இயங்கிட்டு இருக்கும். 62ல கொஞ்சம் அப்படியே டவுன் ஆயிரும். அடுத்து 1853 பட்டய சட்டம் வருது. 53 மார்ச் மாதம் சென்னை வாசிகள் சங்கத்தின் மனு இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்த சென்னை வாசிகள் சங்கம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு மனு குடுக்குறாங்க. பார்லிமென்ட்ல இங்கிலாந்து பார்லிமென்ட்க்கு ஒரு மனு குடுக்குறாங்க. அந்த மனுவ வந்து வாசிக்கிறாங்க. அப்ப வந்து இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவரா இருந்தவர்னா ஹச்.டி. செய்மூர். அவர் தான் இந்த இத படிச்சுட்டு, இந்தியாவுக்கு 1853ல வாராரு. கேட்கறதுக்காக இந்த பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்காக. அதுக்கு அடுத்தபடியா 2வது இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவுல இந்த கம்பெனிக்காரங்க ஆட்சி எங்களுக்கு பிடிக்கல. எங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி, கிட்டத்தட்ட 14,000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி 2வது ஒரு மனு போட்டிருப்பாங்க. யாரு? இந்த சென்னை வாசிகள் சங்கம். அப்ப நல்லா தான் போயிட்டுருக்கும். சென்னை வாசிகள் சங்கம் எதுவும் பண்ணாமைலாம் இல்ல. அவங்க நல்லா வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா என்ன ஆகும்னா, 66 கிட்ட வந்து லட்சுமி நரசு இயற்கை எய்தினார். அதே வருஷத்துல தான் ஒரிசா பஞ்சம் அது இதுன்னு நெறைய வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து 81ல இது முடிவு பெற்றதுன்னு சொல்லிருவாங்க. நான் வந்து 62ன்னு உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? 62லோட இதோட வேகம் எல்லாம் குறைஞ்சு போச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் சும்மா அப்படியே ஒரு இயக்கமா, ஒரு ஒப்புக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவ்வளோதான். 81ல முழுசா வந்து இது முடிவுக்கு வந்துருச்சு. அப்ப என்னென்ன செஞ்சிருக்காங்க? இவங்க வந்து அம் கம்பெனி ஆட்சிய ஒழிக்கிறதுக்காக கையெழுத்து இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கிலாந்து பாராளுமன்றத்துல மனு போட்டிருக்காங்க. இது எல்லாமே செஞ்சது யாருன்னா, சென்னை வாசிகள் சங்கம். இப்ப 81ஓட முடிஞ்சுச்சா, அதுக்கப்புறம் 3 வருஷம் எந்த ஒரு அமைப்போ, இயக்கமோ உருவாகவே இல்ல. 84ல சென்னை மகாஜன சங்கம், மகாஜன சபை எப்படி வேணாலும் சொல்லலாம். மெட்ராஸ் மகாஜன சபை
எம்எம்எஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாகுது. 84 மே 16ல தான் தொடக்க விழா ஆரம்பிச்சிருப்பாங்க. சென்னை மகாஜன சபையை இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைத்த மாநாடு பம்பாய் மாநாடு. 85ல அடுத்த வருஷமே இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாயிரும். அதுவும் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்குனது யாரு? ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். அவர் ஆரம்பிச்சுட்டு முதல் மாநாடு பம்பாயில நடந்திருக்கும். அந்த மாநாட்டுல இந்த சென்னை மகாஜன சங்கத்தை சார்ந்தவங்க எல்லாமே வந்திருப்பாங்க. அப்ப அவங்க கூட பேசி முடிவெடுத்து 2 பேரோட கொள்கையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப ஏன் தனித்தனியா 2 அமைப்பா இருக்கணும்? நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரே அமைப்பா மாறிருவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருவாங்கன்னா, ஒரே அமைப்பா மாறி சென்னை மகாஜன சபை ஒரே வருஷத்துல கேன்சல் ஆகி அது சென்னை அம் இந்திய தேசிய காங்கிரஸோட இணைஞ்சிரும். அப்ப இதோட இணைஞ்ச மாநாடு எதுன்னு கேட்பாங்க. அதுதான் வந்து நான் இங்க குடுத்துருக்கேன். அது ஃபர்ஸ்ட் மாநாட்டுல தான் இணைஞ்சிருக்கும். அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ பத்தி பார்க்கலாம். 1875ல பருத்தி இலை துணிகள் மீது இறக்குமதி வரி விதிக்கப்பட வேண்டும் என இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் நெறைய பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, பல வருஷம் இருந்துச்சு இல்லையா? அதுல அவங்க பண்ண விஷயங்கள்ல ஒரு சிலது இதுல குடுத்துருக்காங்க. பருத்தி இலை துணிகள் மீது இறக்குமதி வரி விதிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை. இங்க இருந்து என்ன பண்றாங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து பருத்திய வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி, அங்க போய் அத ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸா மாத்தி, கலர் சாயம்லாம் பூசி, அழகா மாத்தி, திரும்ப கொண்டு வந்து இறக்குமதி பண்ணி, ஃப்ரீயா இறக்குமதி பண்ணி இங்க வித்துட்டு போயிறது. இறக்குமதி பண்ணும்போதும் உனக்கு இந்தியன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு வரி போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது 77ல அரசு பணிகள் இந்தியமயமாக்கப்பட வேண்டும். ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் அரசு பணிகள் வந்து குடுக்கப்படணும் அப்படின்னு சொன்னாங்க. 78ல வட்டார மொழி பத்திரிகை சட்டத்துக்கு எதிரா வந்து போராட்டம் பண்ணாங்க. சொன்னோம் இல்லையா? 78ல பிராந்திய மொழி பத்திரிகை சட்டம், மாநில மொழி பத்திரிகை சட்டம், வட்டார மொழி எப்படி வேணாலும் சொல்லலாம். எல்லாமே சேம் தான். 78. அடுத்து 83 இல்பர்ட் மசோதாவிற்கு ஆதரவா வந்து காங்கிரஸ் வந்து போராட்டம் நடத்துனாங்க. இந்தியா ஒரே நாடு, தேசியவாதம் போன்ற கருத்துக்களை அறிமுகம் செய்தது யாருன்னு கேட்டா, இந்திய தேசிய காங்கிரஸ் தான். பாருங்க இந்த இந்திய தேசிய காங்கிரஸ 1884 ஏ.ஓ. ஹியூம் அப்படிங்கிறவர் தான் சென்னை பிரம்மஞான சபை கூட்டத்திற்கு தலைமை தாங்குறார். ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் என்ன பண்றாருன்னா 84ல அதுக்கு முன்னாடி இதுல முன்னாடியே பிரம்மஞான சபை உருவாயிருச்சு இல்லையா? 16ல இருந்து தான் அன்னி பெசன்ட் வந்து அத பொறுப்பேற்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே ஆல்காட்டும் பிளவாட்ஸ்க்கும் ஆரம்பிச்சுட்டாங்க. அதோட கூட்டத்துல ஒரு இதுல கலந்துக்கிறதுக்காக வந்தவர், தலைமை தாங்க வந்தவர் தான் இந்த ஏ.ஓ. ஹியூம். இக்கூட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்குவது எனும் கருத்து உருவானது. அங்க பேசும்போது தான், ஓகே நானே ஒரு அமைப்ப உருவாக்குறேன். உங்க இந்தியர்களுக்காக. அதுல நீங்க உங்களோட எல்லா கோரிக்கைகளையும் வைக்கலாம். நாங்க உங்களுக்கு பண்ணுவோம். ஆக்சுவலா பேரு இந்திய தேசிய காங்கிரஸ். நம்ம எல்லாமே நெனைப்போம் காந்தி இவங்கலாம் சேர்ந்து தான் ஒரு அமைப்ப உருவாக்கியிருக்காங்க. அத உருவாக்குனதே ஒரு பிரிட்டிஷ்காரர் தான். அவருக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படின்னு நெனைச்சு அவர் உருவாக்குனாரு. போக போக அது மாறிருச்சு. 1885ல டிசம்பர் 28ல பம்பாயில முதல்ல ஐஎன்சி வந்து உருவாக்கப்பட்டு, முதல் தலைவரா டபிள்யூ.சி. பானர்ஜிய போட்டு பம்பாயில கூட்டம் நடக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மொத்தம் 3 கூட்டம். 2வது கூட்டம் கல்கத்தாவுல தாதாஜி தாதா இவரு பழம்பெரும் சாரி வாயே ஒளருது. தாதாபாய் நவ்ரோஜி சரியா? 2வது மீட்டிங் வந்து கல்கத்தால தாதாபாய் நவ்ரோஜி. நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வருஷம் தான் எப்பயுமே டிசம்பர் லாஸ்ட்ல தான் நடக்கும். தாதாபாய். 3வது மீட்டிங் வந்து சென்னையில 1000 விளக்கு பகுதியில நடந்திருக்கும். மக்கீஸ் தோட்டம்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து யார் தலைவர் இருப்பார்னா, பக்ருதீன் தியாப்ஜி. தியாப்ஜி. எல்லாமே ஜின்னு முடியும். சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அந்த 3 மீட்டிங் தலைவர்களும் முக்கியம். அடுத்தது பாருங்க இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்தியாவை ஒரே நாடாக ஒருங்கிணைப்பது. அதான் வந்து இதோட முக்கிய நோக்கமா ஆரம்பிச்சிருக்காங்க. விவசாயிகளின் துன்பமே என்ன? அந்த காலத்துல விவசாயிகள் பட்ட ஒரே கஷ்டம் என்னன்னா, நிலவரி செலுத்த முடியாம கஷ்டப்பட்டது தான். இறக்குமதி பொருட்களின் மீது அதிக வரி விதிக்குமாறு கூறியது. தொடக்க கால தலைவர்கள் மிதவாத தேசியவாதிகள் யார் இருந்தாங்க? கோபாலகிருஷ்ண கோகலே இவங்கலாம் மிதவாதிகளாம். பின்னாடி பிற்கால தலைவர்களா யார் வந்தாங்கன்னா, தீவிர தேசியவாதிகள் வந்தாங்க. பிபின் சந்திரபால், பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய் இப்படி அவங்களுக்குள்ளேயே உடைஞ்சுச்சு, பிரச்சனைகள் வந்துச்சு. 1801 இதுல மிஸ் ஆயிருக்கு. 1897ல
திலகர் வந்து சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்காக அவரு கைது செய்யப்பட்டிருப்பாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடிக்கடி கேட்பாங்க. திலகர் வந்து இந்த வார்த்தைய சொன்னது எப்பன்னு கேட்பாங்க. இல்ல கைது செய்யப்பட்டது எப்பன்னு கேட்டாலும் இதே வருஷம் தான். இது வந்து பாருங்க. அதை அடைந்தே தீருவேன். சொன்னது திலகர். இது ரொம்ப முக்கியமானது. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1905ல சுதேசி இயக்கம் உருவாகுது. ஏன்? 1905ல தான் அக்டோபர் 16ல தான் என்ன பண்ணியிருப்பாங்க? வங்க பிரிவினை நடந்திருக்கும். யார் அறிவிச்சிருப்பாங்க? ஹர்சன் பிரபு அறிவிச்சிருப்பாரு. அத தொடர்ந்து உருவானது தான் சுதேசி இயக்கம். சொந்த நாட்டுக்கு வந்து சொந்த நாட்டுல தயாரிக்கிற பொருள்களுக்கும், சொந்த நாட்டுக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ற விதமா ஆரம்பிச்சது தான் சுதேசி இயக்கம். ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து உருவாக்கப்பட்ட போது, அதன் உறுப்பினர்களில் 3ல் 1 பகுதியினர் பத்திரிகையாளர்களாகவே இருந்தனர். பாருங்க 3ல 1 பங்கு மேக்ஸிமம் பத்திரிக்கைக்காரங்களா இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு பத்திரிக்கை இருந்துச்சு. திலகருக்கு ஒரு பத்திரிக்கை இருந்துச்சு. தாதாபாய் நௌரோஜிக்கு ஒரு பத்திரிக்கை இருந்துச்சு. பத்திரிக்கையாளர்கள்லாம் சேர்ந்து இத பண்ணல. ஆல்ரெடி அந்த காலத்துல மக்கள் ஒரு பெரிய தலைவர்னாலே அவர் கருத்த சொல்றதுக்கு பத்திரிக்கை மூலமா தான் வெளிய சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இவங்கலாம் ஒண்ணு சேரும்போது அதுல பாதி பேர் பத்திரிக்கை வச்சவங்க. இப்போ நார்மலா பாருங்க இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது நார்மல் ஆயிருச்சு. இப்போ ஒரு இடத்துல 50 பேர் கூடுறாங்கன்னா, அதுல 3ல 1 பங்கு பேர் ஒரு சேனல் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த காலத்துல பத்திரிக்கையாளர்கள் அதிகம். அதனால பத்திரிக்கையாளர்கள் அதிகமா இருந்தாங்க. நம்ம சென்னை வாசிகள் சங்கத்துல வணிகர்கள் அதிகமா இருந்ததா சொன்னோம். இதுல வந்து பத்திரிக்கையாளர்கள். பாருங்க தாதாபாய் நௌரோஜி நியூஸ் பேப்பர் வச்சிருந்தாரு. என்னது? இந்தியாவின் குரல் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையும், ராஸ்ட் கோப்தார் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையும் வச்சிருந்தாரு. ராஸ்ட் கோப்தார்னா உண்மை விளம்பி அப்படின்னு அர்த்தம். உண்மைய வந்து சொல்றது. உண்மைய விரும்புவோர் அப்படின்னு சொல்லலாம். உண்மை விளம்பின்னு சொல்லலாம். ஆக்சுவலா இந்த ராஸ்ட் கோப்தார் அப்படிங்கிறது வந்து தாதாபாய் நௌரோஜி பத்திரிக்கையா வச்சிருந்தா கூட, இது உண்மையிலே என்ன அப்படின்னா, சீக்கியர்கள் பார்சிகள் இருந்தாங்க இல்லையா? பார்சிகளோட தாரக மந்திரம் தான் இந்த ராஷ்ட் கோப்தார் அப்படிங்கிறது. நம்ம ஏற்கனவே பார்சி இயக்கங்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதுல படிக்கும்போது சொல்லுவோம். அவங்களோட நம்ம எப்படி ஒரு மந்திரம் வந்தே மாதரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்மளுக்குன்னு சொல்லி. வேற நாட்டுக்காரங்க இத சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி பார்சிக்களுக்கான ஒரு தாரக மந்திரம்னா, அது ராஷ்ட் கோப்தார் அப்படிங்கிற வார்த்தை. அதவே இவர் வந்து ஏன்னா இவரு ஒரு பார்சி இனத்த சேர்ந்தவர் இல்லையா? அதனால இவர் வந்து அதவே பத்திரிகை பேரா வைக்கிறாரு. அப்ப இந்தியாவின் குரல், ராஷ்ட் கோப்தார் 2ம் யாரோட பத்திரிகைன்னா, தாதாபாய் நௌரோஜி. சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து பெங்காலி பத்திரிகை வச்சிருந்தாரு. பாலகங்காதர திலகர் வந்து கேசரி, மராட்டா அப்படிங்கிற 2 பத்திரிகை வச்சிருந்தாரு. இதெல்லாமே முக்கியமானது. மேட்ச் த ஃபாலோயிங் மாரி கேட்பாங்க. யாரோட பத்திரிகை இது அப்படின்னு. திலகர 1897 ஜூலை 27ல கைது பண்றாங்க. அதே அந்த பிரிவின் கீழ், இந்த குற்றப்பிரிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் அந்த 124 ஏ அப்படிங்கிறது. ஆன்டி இண்டியன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் இந்த பிரிவின் கீழ தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்பயெல்லாம். தாதாபாய் நௌரோஜி வந்து இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர் என அழைக்கப்படுகிறார். அதாவது வயசுல ரொம்ப மூத்தவர். ஓகேவா? எல்லாரும் முதுபெரும் தலைவர் அப்டின்னா, தாதாபாய் நௌரோஜி. நீங்க வந்து இது கன்ஃப்யூஸ் பண்ணிக்க தேவையில்ல. முதுபெரும் தலைவர்னா ரொம்ப வயசானவரு. தாத்தான்னு வந்துருச்சு. பேருலயே தாத்தான்னு வந்துருச்சு. அப்ப தாத்தாபாய் நௌரோஜி அப்டியா வச்சுக்கோங்க. 3 தடவ அதே மாதிரி இந்திய தேசிய காங்கிரசுக்கு அதிக அதிக தடவை தலைமையரா இருந்தாலும் கேட்டாலும் சரி, 3 முறை தலைவரா இருந்தவர்ன்னு கேட்டாலும், அதுவும் தாதாபாய் நௌரோஜி தான். சரியா? 1870ல பம்பாய் நகராட்சி கழகத்திற்கும், நகர சபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்தது 1865ல இந்திய சங்கம், 1866 கிழக்கிந்திய கழகம். இது 2யும் லண்டன்ல ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாமே தாதாபாய் நௌரோஜி பத்தினது. 1892ல இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்தது 3 முறை ஐஎன்சியின் லீடராக இருந்தார். சொன்னேன் இல்லையா அது. அதே மாதிரி இந்த இது ரொம்ப முக்கியமானது. 1901ல வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டார். 1901. இது ரொம்ப முக்கியமானது. இது அடிக்கடி கேட்பாங்க. இது எழுதுனது யாருன்னு கேட்பாங்க. இல்ல அந்த புத்தகத்தோட பேர் என்னன்னு கேட்பாங்க. இதே இது இங்கிலீஷ்லனா பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு சொல்லணும். பாவர்ட்டி அண்ட் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிறது தான் அந்த புக்கு பேரு இங்கிலீஷ்ல. எப்படி கேட்டாலும் நீங்க எழுதிக்கோங்க.
இந்த புக்ல தான் செல்வச் சுரண்டல் அப்படிங்கிற கோட்பாடவே அவர் முன்வைக்கிறாரு. இதுவும் அடிக்கடி கேட்பாங்க. செல்வச் சுரண்டல் கோட்பாட முன்வைத்தவர் யாரு? முதல்ல உலகத்துல எல்லாருக்கும் சொன்னது யாரு? அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. அது என்ன செல்வச் சுரண்டல் அப்படின்னா, இங்க இருக்கிற செல்வத்த எப்படி பிரிட்டிஷ் வந்து சுரண்டிக்கிட்டு போறாங்க? எப்படி வந்து கொள்ளையடிக்கிறாங்க? அப்படிங்கிற தெளிவான எல்லாருக்கும் விளங்குற மாதிரி எழுதினவரு இவர்தான். முதல்ல தைரியமா வெளிப்படையா சொன்னவரு. பாருங்க 1835 1872 35லேருந்து 72ல ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 13 மில்லியன் பவுண்டுகள் மதிப்புடைய பொருட்கள் இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன அப்படின்னு சொல்றாரு. 35லேருந்து 72 வரைக்கும் இத்தனை வருஷமும் தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா 13 மில்லியன் பவுண்டு ஏத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப எவ்வளவு பொருள் இங்க இருந்து கடத்தியிருக்காங்கன்றத மட்டும் பாருங்க. நம்ம செல்வங்கள் எவ்வளவு சுரண்டப்பட்டிருக்குன்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி எழுதியிருக்காரு. தாயக கட்டணமா மட்டும் இங்க இருந்து அந்த இம்போர்ட், எக்ஸ்போர்ட் கட்டணமா மட்டும் வருஷத்துக்கு 30 மில்லியன் பவுண்டுகள் நஷ்டம் ஏற்படுவதாக உறுதிப்படுத்தினார். நம்ம இந்தியாவுக்கு வருஷத்துக்கு இவ்வளவு பணம் வந்து நஷ்டம் ஆயிட்டு இருக்கு. அத தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொன்னவர் யாரு அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி தான். இப்படிதான் வந்து இந்த லெசன் இதோட முடிஞ்சது. இப்படிதான் வந்து இந்த தேசியத்தோட உணர்வுகள் வந்து மக்கள் மத்தியில கொஞ்சம் கொஞ்சமா உருவாச்சு. பஞ்சங்கள் உருவாகுது. அதுல பிரிட்டிஷ் வந்து தலையிடாத கொள்கைய ஃபாலோ பண்றாங்க. நெறைய பேர் சாகுறாங்க. வேற வழி இல்லாம கூலி தொழிலாளிகளா போறாங்க. போற வழியிலயும் சாகுறாங்க. படிப்புக்கு கல்வின்னு ஒண்ண கொண்டு வந்து ஏமாத்துறாங்க. அதுல படிச்சு வந்தாலும் அசிங்கப்படுத்துறாங்க. நெறைய அப்ப மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அ கொதிச்சு தான் அந்த ஒரு இயக்கம்னு உருவாகி கடைசியில வெள்ளையனே வெளியேறு வரைக்கும் வந்தது. ஓகே. இந்த லெசன் இதோட முடிஞ்சது. இதுக்கு அடுத்த லெசன் எல்லாம் இதோட கன்டினியூட்டி மாரி தான் வரும். என்ன நடந்துச்சு? அதுக்கடுத்து எப்படி இத எடுத்துட்டு போனாங்க? காந்தி வந்து என்ன பண்ணாரு? அந்த மாரி அடுத்தடுத்த லெசன்ஸ் போகும். நம்ம இதெல்லாமே அடுத்த லெசன்ல பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.